ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் பிரியாணி. எக் பிரியாணினா என்னம்மா, இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம நார்மலாக பண்ணுவோம், இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான எக் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூட நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வச்சு நம்ம எப்படி பியூட்டி டிப்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸையும் வந்து இது கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டுறட்டும். வறுபட்ட பிறகு சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே 2 ஸ்பூனு சீரகம் நல்லா ஆட் பண்ணி நல்லா வறுந்துடணும். அது கூட சோம்பு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுபட்டுறட்டும். பட்டை, சுருள் பட்டைன்னு கடையில் கேளுங்க. நார்மலான பட்டை இப்போல்லாம் டூப்ளிகேட் அதிகமாக வருது. இது வந்து சுருள் பட்டை, நல்லா பட்டை பட்டையாக சுருளாக இருக்கும். அது வந்து ஒரு 10-15. அடுத்து கிராம்பு வந்து ஒரு 4. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கணும். கொரன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு பட்டையை வந்து நல்லா பொரிக்க போட விடணும். பொரிக்கின்றதுக்கப்புறமா வந்து நான் 2.5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்த பிறகு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு அடுத்த தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வந்ததுக்கு பிறகு வந்து நான் வந்து 1.5 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு பிறகு வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு இதுக்கான உப்பு அடுத்து கருவேப்பிலை 2ஐயும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து 2 or 3 மினிட்ஸ் வந்து அடுப்பில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து 4 முட்டை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பிறகு வந்து எக்கும் கிரேவியும் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்காக நான் அடுப்பில் வந்து ஒரு 2 or 3 நிமிட்ஸ் வந்து அப்படியே வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறமா வந்து லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நான் வந்து 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் அரிசியை வந்து 10 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். கலந்து விட்டது பிறகு நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து நான் அளந்து ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1க்கு 1.5. இது வந்து நார்மலான நம்ம யூஸ் பண்ணுற அரிசி இல்லைங்களா, அதனால் 1க்கு 1.5 ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் கழித்த பிறகு இந்த மாதிரி வந்து கொதிக்கும். அதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஓரளவுக்கு நார்மலாக வெந்திருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஓரளவுக்கு வந்து கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தம் மாதிரியும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த விதமான அடியெல்லாம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நம்ம வந்து குக்கர்லனா அடி பிடிச்சிருமோ என்னன்னு பார்க்கலாம். இது வந்து தம் பிரியாணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு பாத்திரத்தில் நம்ம செய்கிறது அப்படின்றதுனால எந்த விதமான இதுவும் இல்லை. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து வெங்காயம், உப்பு, சுக்குத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கர்டு வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணோம்ல, அது வந்து
1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயாச்சு. இனிமேல் வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான எக் பிரியாணி வந்து நம்ம ரெடி ஆயாச்சு. நம்ம நார்மலாக பெரியவங்கன்னா வந்து சும்மா பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்கணும், பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. அப்படின்றதுனால ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக வந்து நம்ம செஞ்ச சைட் டிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சும்மா கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலைகளை வந்து போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். டிப்ஸ் ஒன்று சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணியை வந்து நம்ம முகம் கழுவி வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து ரொம்ப யங்காக வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிந்து செயல்படுங்க சேனல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.